டுவெல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்திய நேர்காணல் பேட்டிக்கு கவரட்டி ஜக்கலோரை ஊரை சேர்ந்த அண்ணாதுரை என்னும் முருகன் அவர்களிடம் பேட்டிக்கண வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு நல்ல விவசாயின்னு கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆமாங்க சார். அதுவும் முழு நேர விவசாயி என்று கேள்விப்பட்டேன். விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு? விவசாயம் பரவாயில்ல சார், தப்பு இல்லை. ஒரு நல்ல மழை அடிச்சு போன பக்கம் நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் மழையும் கம்மி, பனியும் ஜாஸ்தி. சரி. அது இல்லாமல் விவசாயம் விதை விலை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால விதை வாங்கி போட்டு நம்மளுக்கு கரெக்டாக டைமுக்கு மழை கிடைச்சி விலையும் கரெக்டாக டைம் கிடைக்கிறது இல்லை. கரெக்டாக டைமுக்கு விலை கிடைச்சாலும் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுட்டு போகலாங்க. விலையும் கரெக்டாக டைம் கிடைக்கிறது இல்லை, மழையும் கரெக்டாக டைம் அடிக்கிறது இல்லை. இப்போ எல்லா விவசாயிகளும் பாதியில் நிற்கிது. தண்ணி வாங்கி அங்கே இங்கே கடன் வாங்கி தண்ணி வாங்கி அடித்து விவசாயம் பண்ணுறோம். கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாலும் விலை கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப விவசாய தொழில் கஷ்டம்தாங்க. இருந்தாலும் நாங்கள் பாரம்பரிய தொழில் அதை விட்டு போக முடியாது. நாங்கள் 20-25 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அதை நம்பி தான் நாங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் விவசாயம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாயிட்டோம். அரசாங்கத்திலிருந்தும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் வர்ற மாதிரி தெரியலைங்க. விதை விலையும் ரொம்ப நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது. மருந்து விலை, உர விலை எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிட்டு போகுது. எங்களை அந்த விலை கொடுத்து வாங்கி விவசாயம் பண்ணாலும் அது தகுந்த மாதிரி விலை விவசாயத்துக்கு உகுந்த விலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது. மழையும் டைமுக்கு கிடைக்கலன்னா தண்ணி வெளியிலேருந்து தண்ணி வாங்கி அடித்து விவசாயம் பண்ணாலும் விலை கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. சரி, இந்த போகத்துக்கு இப்போ என்ன போட்டிருக்கீங்க? இப்போ கேரட் போட்டிருக்கோங்க, பூண்டு போட்டிருக்கோம். இப்போ கடைசி என்ன அறுவடை பண்ணீங்க? இப்போ கேரட்டு ஒரு பாதி ஒரு 1/2 ஏக்கர் அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் 1 ஏக்கரை அறுவடை பண்ணோம். ஆனால் சரியான விலை இல்லை. அதனால அதை பெண்டிங் வச்சிருக்கோம். கடைசி எடுத்து எத்தனை நாள் ஆகுது? எடுத்து இப்போ ஒரு 20 நாள் ஆகுதுங்க. கொஞ்சம் விலை கிடைச்சதுங்களா? அது கொஞ்சம் பரவாயில்ல, விலை கிடைச்சதுங்க. பரவாயில்ல. அல்ல, ஒரு 2 மாதம் முன்னாடி வந்து கேட்டேன். சரிங்க. அப்பவும் மழை இல்லைன்றாங்க. இப்போ சொல்றீங்க இப்போ ஒரு பனிக்காலன்னு வைங்க. ஆமாங்க. புது இந்த ஏரியாவுக்கு மழை கம்மியா? இந்த ஏரியாவுக்கு மழை கம்மிங்க. அது என்ன காரணம்? என்ன காரணம்னு தெரியலீங்க. மற்ற ஏரியாவை விட நம்ம ஏரியா கொஞ்சம் மழை கம்மி தாங்க. தண்ணிக்கு நீங்க என்ன பண்றீங்க? தண்ணிக்கு வேற போர் எல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்ககிட்ட கடன் வாங்கி அடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு சொந்த போர் இருக்கு இல்லையா? எங்களுக்கு சொந்த போர் இருக்கு. அந்த போர்ல வர தண்ணியும் வச்சு அடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் தோட்டத்துல ஒலை தண்ணி கொஞ்சம் ஓடுது. கிணறு அந்த மாதிரி கிணறு தோட்டத்துல கொஞ்சம் சின்ன கிணறு எடுத்து வச்சிருக்கோம். அதுல இருந்து தண்ணி எடுத்து அடிச்சிட்டு இருக்கோம். அடிச்சு அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி காப்பாத்தி வச்சிருக்கோம். கஷ்டப்பட்டுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. கஷ்டம் தாங்க. சரி, பரவாயில்ல. உங்களுக்குன்னு ஆட்கள் இருக்காங்களா? தோட்ட வேலைக்கு ஆட்கள் பக்கத்து ஊர்ல இருக்காங்க. கூப்பிட்டா வந்து செய்யறாங்க. அவங்களுக்கு வேற பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறோம். சரி, இப்போ இந்த அறுவடை பண்டிகையில காய்கறெல்லாம் ஆமாங்க நீங்களா கொண்டு போறீங்களா இல்ல புரோக்கர்ஸ் வந்து இங்க? கிழங்கு எடுத்தா உருளைக்கிழங்கு பூண்டெல்லாம் நாங்களே மேட்டுப்பாளையம் கொண்டு போய் சந்தையில கொண்டு போய் விற்கிறோம். அது கிழங்கு இந்த வருஷம் ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. ஒரு நார்மலா ரேட் விட்டு இருந்துச்சு. இந்த 15-20 நாளா கிழங்கு ரொம்ப அடிமட்டத்துக்கு வியாபாரிகள் தட்டிட்டாங்க. ஆனால் கிழங்குனால எந்த லாபமும் இல்லாம நஷ்டம் தான் ஆயிடுச்சு. அப்போ பூண்டெல்லாம் இப்போதான் வந்துட்டு பூண்டுக்கு டைம் இருக்குன்னு பூண்டு எடுத்து கொண்டு போகணும். காரட்டெல்லாம் தோட்டத்திலேயே வியாபாரிக்கு வர்றாங்க. ஒரு அனுசரிச்சு ஒரு வேலை பேசி காத்து கொடுத்துட்றோம். சரி, கடந்த முறை வந்தப்போ இந்த பூண்டுக்குல்ல விலையே இல்லையா? நாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆமாங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா? அதே நிலைமை தாங்க. அதே அந்த 70, 80, 100 கிலோக்கு அந்த ரேட் தான் போயிட்டு இருக்கு. சரி, இனி நாங்கள் எடுக்கும் போது தான் தெரியுங்க. நீ அந்த அப்போ என்ன ரேட்டு வரும்னு தெரியும். அப்படியா? சரி, இங்க உறுதியாவது இந்த விஷயத்துல ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விவசாயமே வேண்டாப்பா வேற தொழில் போயிடலாமா அந்த மாதிரி நினைச்சது உண்டா? ஆமாங்க, அந்த நிலைமையில வந்துச்சுங்க. ஒரு டைம் மழையும் இல்லாம விலையும் இல்லாம விவசாயம் விட்டு போயிடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. சரி, கஷ்டப்பட்டு இதையே செய்யலாம் செஞ்சோம். அப்புறம் ஒரு மறுபாக ஓரளவுக்கு வேலை கிடைச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதையும் கடந்து 25 வருஷமா இப்ப நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில்வர் ஜூப்ளி. ஆமாங்க. பரவாயில்ல. கஷ்டப்பட்டாவது கடன் வாங்கியாவது விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க, உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னா? பொழுதுபோக்கு தோட்டம் தாங்க. விவசாயம் தான். தோட்டத்துக்கு போறோம் வர்றோம். அப்புறம் என்ன, நம்ம கோயில் விசேஷம் ஊர்ல நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துட்டு கோயில் இப்போ கட்டிட்டு இருக்காங்க ஊர்ல. சரி, அந்த கோயில்ல போய் பார்த்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது முழு நேர உழைப்பு விவசாயம். உங்க ஊரு ஜக்கலோரை. ஆமாங்க. ஊர் பொறுத்து மட்டும் ஒரு பிரசித்தி பெற்ற பண்டிகை. ஆமாங்க. எந்த பண்டிகை எந்த மாதத்துல அதை கொண்டாடுகிறீர்கள்? நாங்கள் எங்களுக்கு முனீஸ்வரர் கோயிலுங்க. ஈஸ்வரர் கோயில் பிப்ரவரி மாதம் எங்களுக்கு பண்டிகை வரும். இந்த பிப்ரவரி மாதம் பண்டிகை மாரி பண்டிகை. மாரி பண்டிகை அன்னைக்கு நாங்கள் சொந்த பந்தம்
எல்லாத்தையும் கூப்பிட்டு பக்கத்து ஊரெல்லாம் அழைப்பு கொடுத்து கூட்டம் வரும், நல்ல கூட்டம் வரும். அன்னதானம் போட்டு பெரிய ஒரு பண்டிகை. பெரிய பண்டிகை எங்களுக்கு சரி சரி. வருஷத்துக்கு மாரி பண்டிகை முனீஸ்வரர் கோயில்ல பெரிய பண்டிகை பண்றோம். சரி, கடைசியா ஆமா. அரசு தரப்புல இருந்து அந்த விவசாயிகளுக்கு ஆமா. ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதா இல்லையா? ஒண்ணுமே இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலீங்க. நீங்க வர்றாங்க நீங்க எதிர்பார்க்கலையா இல்ல அணுகலையா? அவங்க வந்து கேக்குறாங்க, இங்க வந்து ஒரு டைம் வந்து சொல்லிட்டு போனாங்க. அதோட சரி பக்கம் வரதே இல்ல. நாங்களும் போய் கேட்கறதுக்கு அங்கே யாரும் என்ன தெரியாது. இவங்க இப்ப ஊர்ல வந்து கேட்டா நாங்க ஊர்ல எல்லாரும் இருக்க விவசாயிங்க தான். அங்க அலுவலகம் போய் யாரை பார்க்கணும் என்ன பார்க்கணும் எங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. அவங்க இங்க வந்து எங்களுக்கு கேட்டோன்னா நாங்க என்ன வேணும்னு சொல்லுவோம். ஆனா இது வரைக்கும் எந்த உதவியும், ஒரு பம்ப் செட்டோ ஒரு ஸ்ப்ரிங்க்லரோ எந்த உதவியும் எங்களுக்கு இது வரைக்கும் செய்யல. விவசாயிக்கு எங்க ஊர் பொறுத்தளவு யாருக்குமே எந்த உதவியும் செய்யல கவர்மெண்ட். ஏன்னு கேட்டா தமிழ்நாடு அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் இந்த வேளாண்மை துறைக்கு விவசாயிகளுக்கு நல்ல உதவி பண்றாங்க. சில பேர் தெரியாம இருக்காங்க, அதனால தான் உங்களை கேட்டிருந்தேன். சரி, பரவாயில்ல. அண்ணாதுரை, எங்க சேனல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சேனல் நம்ம இப்போ பிரபலமா போயிட்டு இருக்கு, நிறைய டைம் பார்த்துட்டு இருக்குங்க. சரிங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, நல்ல விவசாயம் எங்களை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு நீங்க எடுக்கிற பேட்டி வந்து நீங்க கொடுக்குற சேனல் வந்து நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. சரி, உங்களோட வந்து இப்போ எடுக்கிறது 163வது பேட்டி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பேட்டியில 163வது பேட்டி உங்களை எடுத்திருக்கின்றேன். அது விவசாய எடுத்தா நீங்க ஒரு 50 தாண்டியாச்சு. ஆமா ஆமா ஆமா. நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறேன். எங்க சேனல் மூலமா கொஞ்சம் பலன் அடைஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாமே எனக்காக இந்த நேர ஒதுக்கி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நேர ஒதுக்கி உங்க வேலையை விட்டு இன்னும் சாப்பிட்டீங்களேன்னு கூட தெரியல, எனக்காக பேட்டி கொடுத்தமைக்கு ஆனா மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. தெரியுமா?